ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. ஜனவரி 27லேருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் 10ஆம் இடத்துல இணைஞ்சாலும் கூட சந்திரன் இங்கே 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக வராது. வேலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த மாற்றங்கள் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலும் ஜீவன அமைப்புகள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல குருபார்வையில் இருக்கும்போது கெட்டு போகாதுன்றதுனால சொந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தொழில் அமைப்புகளில் மேஷராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காத ஒரு நல்ல அமைப்பு இதுங்க. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். இந்த மாதத்திலிருந்து அந்த உச்சம் என்கின்ற அமைப்பும் ஒரு குடும்ப செலவுகளை கொடுத்தாலும் கூட மங்கள செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்வழி உறவினர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பணம் வரும். 2, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. ஆகவே பணம் வரும். வருகின்ற பணத்தை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் உதவியால் நல்ல விதமாக சுப செலவுகள், பெண்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்கான நகை வாங்குறது போன்ற சுப செலவுகள் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தயவினால் முயற்சிகள் பலிக்கக்கூடிய, தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் மேலோங்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகளை இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் தராமல் ஒரு 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வாரம் தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன? இந்த வாரத்திலிருந்து சுக்கிரன் உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் குறிப்பிட்ட ஒரு 4 மாதம், அதாவது இப்போ ஜனவரி எண்டாகி போச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேலாக அவர் வக்கரகதியிலேயே உச்சத்திலேயே இருப்பார். உச்சத்திலேயே ஒரு 4 மாதம் இந்த கிரகம் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா 1, 11 குடவர்கள் பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பு. ஒரு 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நல்ல இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதை விட மேலாக என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் பலிக்கும். வெற்றி கிடைக்கும். எதை வெற்றி கிடைக்கணும், யாரை வெற்றி கிடைக்கணும், எங்கே எந்த இடத்துல எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இது வரைக்குமே ஒரு பாக்கியங்களை அனுபவிக்க முடியாதவர்கள், லைஃப்பில் செட்டில் ஆகாதவங்க, இதில் ஒரு குறை இருக்குது, அதில் ஒரு குறை இருக்குது, ஒன்றுமே சரியாக நடக்கலை என்கின்றவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ராசிநாதன் ஒரு 4 மாத காலம் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் எல்லாம் அப்படியே நிறைவாக உங்களுக்கு அப்படியே திருப்திகரமாக நடக்கக்கூடிய மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடன் தீரும், நோய் தீரும், சட்ட வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். அக்கா உறவுகளில் இது வரைக்கும் சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு அதன் மூலமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் மதிக்கும். வேலை தொழில் அமைப்புகள் நிம்மதியாக இருக்கும். எதிலும் இது வரைக்குமே கொஞ்சம் அலட்சியமாக இருந்தவர்கள் கூட இனிமே அக்கறை எடுத்து எதையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு 4 மாத காலம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்றது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அப்படியே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் இருந்தே ஒரு 4 மாத காலத்திற்கும் மேலாக அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கின்றனால நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இல்லை. செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 28/1 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2:52 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து
வியாழக்கிழமை அதாவது 30ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 6:35 சந்திராஷ்டமம் முடியுது. ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிலையும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு இந்த நெகட்டிவ் எதனா நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் அவர் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசை அமைப்பில் தான் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. இருந்தாலும் அதில் உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கனால பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த 2 நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. எப்போவுமே சந்திரன் 8இல் மறையும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதில் ஒரு 2 நாள் நன்றாக இருக்காது. ஆக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் உங்களுக்கு நல்ல நாளுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற அமைப்புகள் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் ஒரு தந்தையை பற்றிய அமைப்புகள், தந்தையின் சொத்துக்கள் பற்றிய அமைப்புகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் எதில் குறை இருக்குதோ, சரியாக சம்பாதிக்க முடியல, வேலையில் நஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது தொழிலில் சிரமங்கள் இருக்குது என்கின்ற அமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களும் இந்த வாரம் கொஞ்சம் சுபமாகவே இருக்கும். வருமானம் வரும், செலவுகள் இல்லாமல் சேமிக்க முடியும், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்றவைகள் விலகும். ஆக இந்த வாரத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் சந்திராஷ்டமம் இருள் சந்திராஷ்டமமாக இருக்கிறனால கொஞ்சம் குழப்பமான கலக்கமான நிலைமைகளும், பிற்பகுதி 3 நாட்கள் வருமானம் உள்ள யோக நாட்களுமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.